2021 ஆண்டிற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கிறோம். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் ஆராய இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை ஆற்றி தேற்ற விரும்புகிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். மனிதர்கள் செய்கிற பாவங்களின் மத்தியிலும் தேவன் அவர்களை அது நின்று விலக்கி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர விரும்புகிறார் என்பதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் நமக்கு தெரிவிக்கிற மாபெரும் உண்மை. இந்த உண்மையை இந்த காலாண்டில் நாம் தொடர்ந்து கற்க இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் நற்செய்தி புத்தகம் என்று ஏசாயா புத்தகத்தை சொல்வார்கள். அந்த அளவிற்கு இயேசுவானவர் நமக்காக என்னவெல்லாம் செய்கிறார் என்பதை தெளிவாக ஏசாயா மூலமாக தேவன் முன்னுரைத்திருக்கிறார். இந்த புத்தகத்தில் நாம் படிக்கும்போது இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருப்பது, நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதற்காக நாம் தேவனோடு பேசி பழக வேண்டும் என்கிற முக்கியமான செய்தியை நாம் கவனிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசித்து எங்களோடு பேசி பழக விரும்புகிற எங்கள் அன்புள்ள தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இந்த அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஏசாயா புத்தகத்தின் முதல் பகுதியை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் கண்களை திறந்தரல வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஒரு விவசாயி கழுகின் முட்டை ஒன்றை கண்டெடுத்தான். அந்த முட்டையை தன் வீட்டிற்கு கொண்டு வந்து தான் அடைக்கு வைத்திருக்கிற கோழியின் முட்டைகளோடு கூட அந்த முட்டையையும் வைத்து விட்டான். முட்டை பொரித்தது. இந்த குஞ்சு வித்தியாசமானதாக இருந்தது. எல்லா குஞ்சுகளும் வித்தியாசமாக கத்தின. இந்த குஞ்சினாலே அதுபோல கத்த முடியவில்லை. எல்லாம் நடந்தன. இதற்கு பறக்க வேண்டும் என்பது போல இருந்தது. குஞ்சுகள் பறக்கும், கொஞ்ச தூரம் பறந்து கீழே இறங்கிவிடும். ஆனால் இதற்கு வெகு உயரத்திற்கு பறக்க வேண்டும் என்கிற ஆசை வரும். ஆனால் மற்ற குஞ்சுகள் எல்லாம் இவ்வளவுதானே பறக்கிறார்கள், நாமும் அவ்வளவுதான் பறக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த அளவிற்கு தான் அது பறக்கும். இவ்வாறு அந்த கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடு ஒரு கோழி குஞ்சு போலவே வளர ஆரம்பித்தது. அந்த கோழி குஞ்சுகளைப் போல அது கத்த முயன்றது, முடியவில்லை. ஆனாலும் மற்ற பழக்க வழக்கங்களிலெல்லாம் அந்த குஞ்சுகள் எப்படி இருந்தனவோ அப்படியே அந்த கழுகு குஞ்சும் வளர ஆரம்பித்தது. ஒரு நாள் உயரத்தில் ஒரு கழுகு பறப்பதை அது பார்த்தது. தன்னை போன்று ஒன்று எவ்வளோ உயரத்தில் பறக்கிறது என்று நினைத்தது. ஆனாலும் தான் அப்படி பறக்க பிறந்தவன் இல்லை. என்னுடைய கோழி சகோதரர்களும் சகோதரிகளும் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் நானும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து கடைசி வரை பறக்காமல் அந்த கோழிகளோடு வளர்ந்து செத்துவிட்டது என்று ஒரு கதை சொல்கிறது. இந்த கழுகு தான் யார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய அடையாளத்தை அது தொலைத்து விட்டது. இந்த கதையை சொல்லுகிற முக்கியமான கருத்து அதுதான். நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்து நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழாமல் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வதை அடையாளத்தை தொலைத்தல் என்று அழைக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் அடையாளத்தை தொலைத்ததாக ஏசாயா சொல்லுகிறார். அந்த அடையாளத்தை மீண்டுமாக புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் என்கிற ஆசையை தேவனும் ஏசாயா மூலமாக நமக்கு தருகிறார். இன்றைக்கான பாடத்தை நாம் படிப்பதற்கு முன்னதாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வதற்கு முயலும்போது தெரிந்திருக்க வேண்டிய சில தகவல்களை மேலோட்டமாக பார்ப்போம். இந்த திரையில் தெரிகிற எல்லாவற்றிற்கும் நான் விளக்கம் சொல்லப்போவது இல்லை. இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த வீடியோக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற PDF அல்லது PowerPoint ஃபைலை நீங்கள் டவுன்லோட் செய்து அவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்போது தேவையான சில தகவல்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் யூத தேசத்தை அரசாண்டு கொண்டிருந்தவர் உசியா என்பவர். இஸ்ரவேல் தேசத்தை 2ஆம் யெரொபெயாம் என்கிறவர் அரசாண்டு கொண்டிருந்தார். இஸ்ரவேல் தேசத்தை பெக்கா என்பவர் அரசாண்டு கொண்டிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி யூத தேசத்திலே தீர்க்கதரிசியாக இருந்தவர். எனவே யூத தேச அரசர்களை பற்றி மாத்திரம் நாம் லேசாக பார்த்துக்கொள்வோம்.
இந்த அசரியா அல்லது உசியா என்று அழைக்கப்பட்ட யூத ராஜாவானவர் ஒரு முறை ஆலயத்திற்குள் நுழைந்து ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய தூபங்காட்டுதலை தான் செய்யப்போவதாக கூறினதினால அவருக்கு குஷ்டரோகம் வந்து அதற்கு பிறகு அவர் ஆலயத்திற்கு செல்வதையே நிறுத்திவிட்டு தனியாக குடியிருந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த மன்னனை பற்றி சொல்லும்போது வேதாகமம் இவரை பற்றி மற்ற எல்லாவற்றிலும் மிக நல்லதாக சொல்லியிருக்கிறது. இந்த உசியாவும் 2ஆம் யெரொபெயாமும் ஆட்சி செய்த அந்த 2 தேசங்களின் பரப்பெல்லையை நாம் பார்த்தால் அது கிட்டத்தட்ட தாவீது காலத்தில் தேசம் எவ்வளவு பெரியதாக இருந்ததோ அவ்வளவு பெரிதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. நாட்டிற்கும் உசியா அநேக நன்மைகளை செய்தார். பல சமயங்களில் நன்மைகளை செய்யும்போது நமக்கு பெருமை வந்து விடுவது உண்டு. அந்த பெருமை தான் இவரையும் கெடுத்து விட்டது. இவருடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில்தான் ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த உசியாவின் மகன் யோதாம், இவனும் நல்லவன்தான். ஆனால் அப்பா ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்த காலத்தில் இவனும் ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்திவிடுகிறான். மற்றபடி மிகவும் நல்லவன். இவன் நல்லவனாயிருந்தும் இவன் ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்த முன்மாதிரியானது அவனுடைய தேச மக்களையும் கெடுத்தது என்றே சொல்ல வேண்டும். தேச மக்கள் தேவனை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்தார்கள். ஒரு தலைவன் செய்கிற செயல் எந்த அளவிற்கு மக்களை பாதிக்கிறது என்பதை இந்த யோதாமின் அனுபவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். யோதாமிற்கு பிறகு அவனுடைய மகன் ஆகாஸ் ஆட்சி அமைக்கிறான். இவன் நல்லவன் இல்லை. யோதாம் ஆலயத்திற்கு செல்லாதது போல இவனும் ஆலயத்திற்கு செல்லவில்லை. ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்தது மாத்திரமல்ல, வேறு தெய்வங்களையும் அவன் வணங்க ஆரம்பிக்கிறான். அசிரியரிடம் உதவி கேட்கிறான். இப்படியாக தேவனை நம்புவதை விட மனிதர்களை இவன் நம்ப ஆரம்பிக்கிறான். இந்த தகவல்களெல்லாம் நாம் தெரிந்திருப்பது ஏசாயா புத்தகத்தை நாம் படிக்கும்போது அதை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். அதற்கு பிறகு அவனுடைய மகன் எசேக்கியா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறான். இவன் மிகவும் பக்தியுள்ளவன் என்று வேதாகமம் சொல்கிறது. தன்னுடைய தகப்பனைப் போல இல்லாமல் தாவீதைப் போல அவன் இருந்தான். அவனுடைய காலத்தில் ஆலயத்தை புதுப்பித்தார்கள், பஸ்கா கொண்டாடினார்கள். சுகவீனம் வந்தபோது தேவனிடத்திலே கேட்டு 15 ஆண்டுகள் அதிக காலம் தவணையாக பெற்றான். அசீரியர்கள் படையெடுத்து வந்தபோது தேவனை நாடி நின்றதுனால அசீரியருடைய படையில் 1,85,000 பேர் கொல்லப்பட்டு அந்த அசீரிய ராஜா தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போனான் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த ராஜாக்களின் காலத்தில்தான் ஏசாயா தீர்க்கதரிசியாக தேவனுக்காக ஊழியம் செய்தார். சில ஊர்களை பற்றியும் நாம் பார்த்திருப்பது நல்லது. இந்த ஊர்கள் அல்லது இந்த ஊர்களை தலைநகர கொண்ட தேசங்கள் ஏசாயா புத்தகத்திலே வருகின்றன. அந்த ஊர்களின் பெயர்களெல்லாம் இந்த படத்தில் இருக்கிறது. இந்த பெயர்களெல்லாம் இப்போது சொல்லி நான் நேரத்தை வீணடிக்கப் போவதில்லை. இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நீங்கள் PDF எடுத்து அல்லது பவர் பாயிண்ட் எடுத்து அதன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நகரங்கள் எந்தெந்த தேசங்களில் இருந்தது என்பதை திரையில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏசாயாவின் காலத்திற்கு சற்று முன்பு ஆமோஸ் என்கிற தீர்க்கதரிசி இஸ்ரவேல் தேசத்திலே தீர்க்க தரிசனம் சொன்னார். யோனா என்கிற தீர்க்கதரிசியின் காலமும் ஏசாயாவின் காலத்திற்கு சற்று முந்தையது தான். ஏசாயாவின் காலத்தில் ஓசியா இஸ்ரவேல் தேசத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார். யூத தேசத்தில் ஏசாயாவோடு சேர்ந்து மீகா என்கிற தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று நமக்கு தெரிகிறது. எனவே இந்த புத்தகங்களை நீங்கள் வாசிக்கும்போது இதோடு தொடர்பு படுத்தி வாசிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படலாம். ஏசாயா புத்தகத்தில் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. இந்த அதிகாரங்களை பிரித்தது ஏசாயா இல்லை. ஆனாலும் வேதாகமத்திற்கும் இந்த 66 அதிகாரங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் இருப்பது போல ஏசாயாவிலும் 66 அதிகாரங்கள் இருக்கின்றன. பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் இருக்கின்றன. சிலர் இந்த புத்தகத்தை 2 ஏசாயாக்கள் எழுதியதாகவும் முதல் 39 அதிகாரத்தை ஒரு ஏசாயா எழுதியதாகவும் அடுத்த 27 அதிகாரங்களை வேறொரு ஏசாயா எழுதியதாகவும் சொல்கிறார்கள். ஆனாலும் நாம் ஏசாயா புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது அதற்குள்ளாக அநேக ஒற்றுமைகளை பார்க்க முடிகிறது. வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு அங்கே வழி இல்லை. ஆனால் ஏன் அப்படி வித்தியாசப்படுத்த
ஆசைப்படுகிறார்கள் என்றார். கோரேசு என்கிற ஒரு ராஜாவை குறித்து அந்த 27 அதிகாரங்களின் முன்பகுதியில் வருகிறது. தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறியதை பார்க்கிற இவர்கள் அதை ஜீரணித்து கொள்ள முடியாமல், எப்படி ஒரு நபர் இவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? அதனால் இந்த அதிகாரங்கள் எல்லாம் கோரேசுடைய காலத்துக்கு பின்னால் வேறே யாரோ ஒருவர் எழுதியது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் பதில் சொல்ல முடியாத வேறே பல தகவல்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. இயேசுவின் பிறப்பை குறித்து இந்த புத்தகம் பேசுகிறது. அவர் எங்கே ஊழியம் செய்வார், எப்படி ஊழியம் செய்வார், அவருடைய மரணம் எப்படிப்பட்டது, அவர் உயிர்த்தெழுவார் என்கிற தகவல்கள் எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. கோரேசை வைத்து வேண்டுமானால் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இயேசுவை வைத்து, அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்களை வைத்து நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவின் காலத்திற்கு பின்னால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்று சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல முடியுமா? அது மாத்திரமல்ல, இவர் இயேசுவை பார்த்தவர். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே யெகோவாவை பார்த்ததாக இவர் பதிவு செய்திருக்கிறார். அந்த யெகோவா என்பவர் வேறு யாரும் அல்ல, இயேசுவே என்பதை யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்த வாரம் யோவான் சுவிசேஷத்திலே எங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறேன். இதற்கிடையில் யோவான் சுவிசேஷத்தை தேடி பாருங்கள், கண்டுபிடிக்க முடிந்தால் நல்லது தான். கோரேசு மூலமாக யூதருக்கு கிடைத்த விடுதலை, புதிய பூமி ஆகியவற்றையெல்லாம் இந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். 66 அதிகாரங்களை 13 வாரத்தில் படிப்பது என்பது எளிதானதல்ல. பல அதிகாரங்கள் விடுபட்டு போக வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்து தேவன் உங்களோடு பேச விரும்புகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் அன்போடு வேண்டுகிறேன். இப்போது இந்த வாரத்திற்கான பாடத்திற்கு நாம் செல்வோம். அடையாளம் என்ன? யூதர்கள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டார்கள் என்று பார்த்தோமே. அடையாளம் என்ன அடையாளம் தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நான் யார் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவருடைய தகப்பனாகிறார். தேவனோடு ஆளுகிறவன் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் என்கிற பெயர் அங்கே வருகிறது. இஸ்ரவேல் என்றால் தேவனோடு ஆளுகிறவன் என்று அர்த்தம். நான் தேவனோடு ஆளுகிறவன் என்பது என்னுடைய பார்வையை வித்தியாசப்படுத்த வேண்டும், என்னுடைய வாழ்க்கையையும் வித்தியாசப்படுத்த வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனோடு ஆளுகை செய்கிறவன், தேவ ராஜ்யத்தின் குடிமகன், உண்மையுள்ளவன். உண்மையுள்ளவன் என்றால் நம்பத்தகுந்தவன் என்ற அர்த்தம். உண்மையுள்ள நகரம் என்று 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நான் அந்த நகரத்தைச் சேர்ந்தவன். கட்டடங்கள், வீடுகள் உண்மையுள்ளவைகளாக இருக்கப் போவதில்லை. அங்கே இருந்த மக்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆம், நான் உண்மையுள்ளவன் என்று தேவன் என்னை பார்க்க ஆசைப்படுகிறார். வழக்குகளிலே நியாயமுள்ளவன், சரியான தீர்ப்பை நான் சொல்கிறவன். செயல்களிலே நீதியுள்ளவன். நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வேன், எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டேன். என்னுடைய ஒழுக்கங்கள், என்னுடைய நடத்தைகள் சரியானவைகளாக இருக்கும். என்னை திராட்சை செடி என்கிறார். அப்படியானால் நான் அவருக்கு கனி கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சியின் நாற்று என்கிறார். அதாவது என்னுடைய வாழ்க்கை அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. என்னை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார். இதுதான் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். இந்த அடையாளத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி வெளிப்படுத்துகிறேன் என்பது தான் கேள்விக்குறியாக அமைகிறது. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார் என்று 2ஆம் வசனத்தில் ஏசாயா துவங்குகிறார். எதற்காக வானங்களை கூப்பிடுகிறார்? எதற்காக பூமியை செவி கொடுக்கும்படி தேவன் சொல்லுகிறார்? அதற்கு காரணம் இருக்கிறது. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட ஒரு உடன்படிக்கையை பற்றி பேசிவிட்டு அந்த இறுதியில் அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஒரு ஒப்பந்தம் செய்தால் அங்கே சாட்சி கையெழுத்து போடுவதே வழக்கம். இன்றைக்கும் பத்திரங்களை நாம் எழுதும்போது அல்லது ஏதாவது ஒரு உடன்படிக்கை நாம் செய்யும்போது அதில் சாட்சிக்கு ஆட்களை கையெழுத்து போட வைக்கிறோம் அல்லவா? அதுபோல் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு, உடன்படிக்கைக்கு வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வைத்திருக்கிறார். என்ன அர்த்தம்? வானமும் பூமியும் இருக்கும் அளவும்
தேவன் அந்த உடன்படிக்கையை மீறப்போவது இல்லை என்ற அர்த்தம். உடன்படிக்கையை ஒருவேளை நாம் மீறலாம், ஆனால் தேவன் மீறமாட்டார் என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். நாம் மீறி திரும்ப அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்கும்போது கூட அவர் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதற்கு இந்த வானமும் பூமியும் சாட்சிகளாக இருக்கின்றன. வானம் எங்கெல்லாம் இருக்கிறதோ, பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ, அங்கெல்லாம் இருக்கிற எல்லா மக்களும் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய வேலை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். உபாகமம் 4:6 இவ்வாறு வாசிக்கிறோம். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். எதுவே ஞானம், எது விவேகம்? ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை கைக்கொண்டு நடப்பது மற்ற தேசங்களுக்கு முன்பாக ஞானமும் விவேகமுமாய் இருக்குமா? நாம் நடக்கிற விதத்தையும் இந்த கட்டளைகளையும் கேள்விப்படுகிற மற்ற தேசத்து மக்கள் என்ன சொல்வார்களாம்? இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகம் உள்ள ஜனங்கள் என்று சொல்வார்களாம். தேவனுடைய பிள்ளை, தேவனோடு ஆளுகிறவன், தேவனுடைய ராஜ்யத்தின் குடிமகன் என்கிற அடிப்படையில் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்ன? நான் தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும். அப்படி நடக்கும்போது மற்றவர்கள் பார்த்து இவர்கள் விவேகம் உள்ளவர்கள், இவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று சொல்வார்களாம். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன எதிர்பார்த்தார் என்பதை ஏசாயா தம்முடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வெறுமனே நாம் ஞானமுள்ளவர்கள், விவேகமுள்ளவர்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, நம்மை போன்றவர்களாக அவர்களும் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நாம் அங்கே செல்வோம் என்று சொல்வார்களாம். தேவனோடு எல்லா மக்களும் ஒப்புரவு ஆக வேண்டும். அப்படி ஒப்புரவு ஆவதற்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய என்னை இந்த பூமியில் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார். நான் அப்படி இருக்கிறேனா என்று நான் ஒவ்வொரு நாளும் கேட்டு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு மற்றவர்கள் ஒப்புரவாகுவதற்கு வழி இல்லாமல் இடைஞ்சலாக நான் இருப்பேன் என்றால் நான் என்னுடைய அடையாளத்தை மறந்துவிட்டேன். தேவனோடு வந்து சேர்வதற்கு நான் தடையாக இருப்பேன் என்றால், மற்றவர்களை துரத்தி தள்ளுவேன் என்றால், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அடையாளத்தை நான் இழந்து விட்டேன் என்று தெரிகிறது. அப்படி தேவனோடு ஒப்புரவாகும் போது அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குமா? அந்த மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த தேசத்து ஜனங்கள் ஞானமுள்ளவர்கள், விவேகமுள்ளவர்கள், நாங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று தூண்டப்படுவதற்கு அவர்கள் எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருந்திருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த வருகிற ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக அடிப்பார்கள். சண்டை போடுவதற்காக வைத்திருக்கிற ஆயுதங்களை உருவாக்குவதற்கான ஆயுதங்களாக மாற்றுவார்கள். மண்வெட்டி நாம் தோட்டத்தில் வேலை செய்வதற்கான கருவி, பட்டயம் மற்றவர்களை கொல்லுவதற்காக நான் வைத்திருக்கிற கருவி. தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாக அடிப்பார்கள். ஈட்டிகள் மற்றவர்களை கொல்லுவதற்காக வைத்திருக்கிற கருவி, அறிவாள் அறுவடை செய்வதற்காக வைத்திருக்கிற கருவி. அப்படியானால் என்ன இங்கே சொல்ல வருகிறார்? சண்டை போட்டு கொண்டிருக்கிறவர்கள் சண்டையை நிறுத்தி விடுவார்கள். அந்த வசனத்தின் அடுத்த பகுதி அதைத்தான் சொல்லுகிறது. ஜாதிக்கு விரோதமாக இனி ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை, யுத்தம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்கிற சூழ்நிலைக்கு மற்றவர்கள் வரக்கூடிய வகையில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நான் அப்படி இருக்கிறேனா? அப்படி இல்லை என்றால் நான் என்னுடைய அடையாளத்தை தொலைத்தவன். நான் என்னை கிறிஸ்தவன் என்று அழைத்து கொள்ளலாம், எனக்கு சத்தியம் தெரியும் என்று சொல்லலாம், ஆனால் நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைப்பதற்கான அடையாளம் என்னிடத்தில் இல்லை. நான் அடையாளத்தை தொலைத்திருக்கிறேன் என்பது தெரிகிறது. அப்படி அடையாளம் தொலையும் போது என்ன நடக்கிறது என்பதை நாம் பாருங்கள். ஏசாயா 1:2 அவர் சொல்லுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆம், அவர் ஆதரித்து வளர்த்து நம்மை ஆளாக்கி வைத்திருக்கும் போது நான் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறேன்.
மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவு இல்லாமலும் என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது என்று 3ஆம் வசனத்தில் ஏசாயா குறிப்பிடுகிறார். தன்னுடைய அடையாளம் தெரியாத ஒரு நெருக்கடியிலே மனிதர்கள் வாழ்வதை அங்கே தேவன் சுட்டி காட்டுகிறார். ஒரு மாட்டுக்கு தன் எஜமான் யார் என்கிற உணர்வு இருக்குமாம், ஆனால் என் ஜனம் உணர்வு இல்லாமல் இருக்கிறது என்கிறார். இருக்கிறோமா? என் எஜமான் யார் என்பதை நான் அறியாது இருந்தேன் என்றால் அடையாளம் தெரியாத நெருக்கடியில் நான் இருக்கிறேன் என்று அர்த்தமாகிறது. கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். முன்னணை என்றால் உணவு வைக்கிற இடம். தன்னுடைய ஆண்டவன் தனக்கு எங்கே உணவு வைப்பான் என்பதை கழுதை அறிந்திருந்தது. அப்படியானால் இந்த உணவு தன்னுடைய ஆண்டவன் கொடுத்த உணவு என்று கழுதைக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனால் இஸ்ரவேலோ அந்த அறிவு இல்லாமல் இருந்தது என்று சொல்கிறார். நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய திறமையினால் எனக்கு பணம் கிடைக்கிறது, என்னுடைய முயற்சியினால் எல்லாம் வெற்றியாக அமைகிறது என்று தேவனை மறந்து தான் எல்லாவற்றையும் செய்வது போல நான் நினைத்து கொள்வேன் என்றால் அந்த கழுதைக்கு தெரிகிற அறிவு எனக்கு இல்லை என்று ஆகிவிடுகிறது. இது அடையாளம் தெரியாத ஒரு நெருக்கடியாகும். இதனால் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு வந்தார்கள்? தீர்க்கதரிசி பேசுகிறார். 4ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி சொல்கிறார். 3ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் பேசினார். இப்போது தீர்க்கதரிசி சொல்கிறார், பாவமுள்ள ஜாதியாக இருக்கிறார்கள், அக்கிரமத்தால் பார சுமந்த ஜனமாக இருக்கிறார்கள், பொல்லாதவர்களின் சந்ததியாக இருக்கிறார்கள், கேடு உண்டாக்குகிற புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஜாதி என்பது தேசம், ஜனம் என்பது ஊரார், சந்ததி என்பது குடும்பத்தார், புத்திரர் என்பது தனிநபர். தனிநபராக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊராக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, எல்லோருமே தேவனை விட்டு விலகி நிற்கிறார்கள் என்கிற ஒரு வருத்தத்தை ஏசாயா இங்கே சுட்டி காட்டுகிறார். பாவம் என்றால் இலக்கு தவறுகிற செயல், அக்கிரமம் என்றால் தீய தன்மை, பொல்லாதவர் என்பகிறவர் காயப்படுத்துகிறவர், கேடு உண்டாக்குகிறவர் என்கிறவர் அழிக்கிறவர். இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏன் இப்படிப்பட்டவர்களாக நாம் மாறுகிறோம்? நம்முடைய அடையாளத்தை நாம் தொலைத்தது தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. கர்த்தரை விட்டு விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள் என்று அடுத்த வசனத்தில் சொல்கிறார். முதலில் விலகுகிறார்கள், பிறகு தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிறார்கள், பிறகு முழுவதுமாக விலகி சென்று விடுகிறார்கள். முதலில் நாம் அவரை விட்டு விலகும்போது நாம் அவரோடு இருக்க விரும்பாததினால அவரும் விலகி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுதான் கோபம் உண்டாக்குதல் என்கிற சூழ்நிலை. அதற்கு பிறகு முற்றிலுமாக நாம் பின்வாங்கி போய்விடுகிறோம். இந்த நிலை வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் யார் என்கிற நம்முடைய அடையாளத்தை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனுடைய விளைவாக என்ன ஆகிறது என்று பாருங்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே, முழுவதுமாக விலகி போய்விடுகிறோம். இனிமேல் அடித்து பிரயோஜனம் இல்லை என்கிற நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். அவரிடத்தில் வருவதற்கே இஷ்டமில்லாதவனே அடித்து திருத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இங்கே தான் எபிரேயர் சொல்கிற வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டியது இருக்கிறது. நமக்கு சிக்ஷை வருகிறதா? நாம் சந்தோஷப்பட வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய தகப்பன் என்னை சிக்ஷிக்கிறார் என்று நாம் சந்தோஷப்பட வேண்டும். அடுத்த வீட்டு பிள்ளையை ஒரு தகப்பன் சிக்ஷிக்க மாட்டானே என்று சொல்கிறார். இங்கே அடுத்த வீட்டு பிள்ளைகளாக நாம் எப்போது மாறுகிறோம்? முற்றிலுமாக அவர் வேண்டாம் என்று விலகி செல்லும்போது தேவன் இனி இவனை அடித்து திருத்துவதற்கு வாய்ப்பு இல்லை என்று விட்டுவிடுகிறார். அடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் இன்னமும் முழுவதுமாக நாம் தேவனை விட்டு விலகி செல்லவில்லை என்பது நமக்கு புரிகிறது. இவருடைய நிலை எப்படி இருக்கிறதாம்? தலையெல்லாம் வியாதி, அப்படி சிந்திப்பதெல்லாம் தவறானது தான், நலமல்லாதது தான். இருதயமெல்லாம் பலட்சயமுமாய் இருக்கிறது. பலட்சயம் என்றால் பலவீனம், உணர்ச்சியெல்லாம் பலவீனமானதாக இருக்கிறது. பலமான உணர்ச்சிகள் இல்லை, நியாயமான சிந்தனைகள் அங்கே இல்லை. அந்த நிலைக்கு மாறிவிடுகிறோம். அப்போது என்ன சொல்கிறார்? உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதில் சுகமில்லை, முழுவதும் கெட்டு போய்விட்டது.
அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. ஏன் காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது? காயத்திலிருந்து சீல் பிதுக்கப்படவில்லை, வீக்கத்திற்கு கட்டு போடப்படவில்லை. நொதிக்கிற ரணம் என்றால் அந்த தோல் எல்லாம் இல்லாமல் சதை தெரிந்து சிவப்பாக இருக்குமே, அந்த நிலை. அது எண்ணெயினால் ஆற்றப்படவில்லை என்று அதே வசனத்தில் ஏசாயா சொல்வதை பார்க்க முடிகிறது. ஏன் இதெல்லாம் செய்யவில்லை? தேவனுக்கு செய்ய விருப்பம் இல்லையா என்றால் இல்லை. அதை செய்வதற்கு நாம் தேவனுக்கு அனுமதி தராததுனால அவர் விலகி நிற்கிறார். நாம் அவருக்கு அனுமதி கொடுத்தால் இதையெல்லாம் சுத்தமாக்கி நம்மை சீர்படுத்துவதற்கு அவர் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார். ஆனால் ஏன் இந்த பிரச்சனை என்றால், இவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலை மிகவும் மோசமானதாக இருந்தாலும், தேவனை விட்டு விலகி சென்றாலும் தங்களை நல்லவர்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? பலியிடுவதிலே எந்த குறைச்சலும் இல்லை. ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகள், கொளுத்த மிருகங்களின் நினம், இதையெல்லாம் தேவனுக்கு கொண்டு போய் படைப்பதில் அவர்கள் எந்த தவறும் செய்து விடுவதில்லை. அதையெல்லாம் ஒழுங்காக செய்தார்கள். இதையெல்லாம் இப்படி பலியிட வேண்டும் என்பதற்காக பலியிட ஆண்டவர் சொன்னாரா? இல்லை. அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உள்ளன. அதை கற்றுக்கொள்ளாமல் வெறுமனே அந்த செயல்களை மாத்திரம் செய்யும்போது அந்த செயல்களினாலே நமக்கு எந்த பயனும் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் அவர் சொல்கிறார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு, அதெல்லாம் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது. நீங்கள் செய்கிற இந்த செயல்களில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்கிறார். பலியிட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு புத்தகம் முழுவதும் தகவல் சொல்லியிருக்கிறவர் தான் இந்த ஆண்டவர். லேவியராக முழுவதும் பலியிடுவதை பற்றி தான் அதிகமாக பேசுகிறது. ஆனாலும் உங்கள் பலிகள் எனக்கு எண்ணத்துக்கு என்று இங்கே ஒரு கேள்வியை ஏசாயா மூலமாக தேவன் எழுப்புகிறார். அது மாத்திரமல்ல, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூவங்காட்டுதல் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். பலிகள் வேண்டாம், காணிக்கை வேண்டாம், தூவங்காட்டுதல் வேண்டாம், உங்கள் மாத பிறப்பு வேண்டாம், ஓய்வு நாள் வேண்டாம், சபை கூட்டம் வேண்டாம். இதெல்லாம் செய்ய சொன்னது அவர் தானே. ஆனால் இவை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஜபமும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த மத சடங்குகளிலெல்லாம் இவர்கள் எந்த குறையும் வைக்கவில்லை என்று தெரிகிறது. புரிகிறதா உங்களுக்கு? பலிகள் செலுத்தினார்கள், காணிக்கை கொடுத்தார்கள், தூபம் காட்டினார்கள், மாத பிறப்பிலே ஒன்றாக கூடினார்கள், ஓய்வு நாளிலே ஒன்றாக கூடினார்கள், மற்ற விசேஷ சபை கூட்டங்கள் நடக்கும் போதெல்லாம் சபை கூடுதல்களில் கலந்து கொண்டார்கள், ஜெபம் பண்ணினார்கள், கைகளை விரித்து ஜெபம் பண்ணினார்கள், மிகுதியாக ஜெபம் பண்ணினார்கள். ஏதோ என்னை பார்த்து சொல்வது போல இருக்கிறது. இதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனாலும் என்னை பார்த்தவர் என்ன சொல்கிறார்? நீ அடையாளத்தை மறந்து விட்டாய், நீ யார் என்பது உனக்கு தெரியவில்லை என்று சொல்கிறார். இது எனக்கு ஒரு விழிப்பை தர வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விழிப்பை தர வேண்டும். வெறுமனே இந்த சடங்குகளை மாத்திரம் செய்துவிட்டு நான் நல்லவன், நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இவற்றையும் தாண்டி தேவன் வேற ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆம், தேவனிடத்தில் மனிதனிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு இல்லாமல் இந்த சடங்குகளினாலே எந்த பயனும் இல்லை என்பதை சொல்கிறார். எனக்கு எல்லாம் சரியாக தெரிந்திருக்கலாம், எல்லாவற்றையும் நான் சரியாக செய்யலாம், எல்லாம் நாம் சரியாக இருந்தாலும் கூட என் ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது எனக்கு ஒரு பயத்தை தருகிறது. மத்திய 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு தன்னுடைய காலத்து யூதர்களிடத்திலும் இதே வார்த்தைகளை தான் பேசுகிறார். நீங்கள் கடல் கடந்து உலகெங்கும் பரவி ஒருவனை உங்கள் மாற்றத்தான் ஆக்கும்படிக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் என்று சொல்கிறார். ஊழியம் செய்தார்கள், தசமபாகம் கொடுத்தார்கள், சீரகத்திலும் ஒர்த்தலாமிலும் தசமபாகம் கொடுத்தார்கள். ஆனால் இரக்கத்தையும் நீதியையும் நியாயத்தையும் விட்டு விட்டார்கள் என்று இயேசு சொன்னார். இவருடைய மூதாதையர் தவறு செய்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இவர்கள் அதே தவற்றை இயேசுவுக்கு செய்தார்கள். முன்னாலே தவறு செய்து விட்டார்கள், முன்னால் செய்தது சரியில்லை, சரியாக செய்திருக்க வேண்டும்,
இப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. நான் எப்படி வாழ்கிறேன் என்பதுதான் முக்கியமானதாக இருக்கிறது. நம்முடைய அடையாளம் என்ன என்பதை தெரிந்தால் நாம் இப்படி நடப்போமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்முடைய அடையாளம் என்ன? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. 6ஆம் வசனத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்மை பார்த்து இவருடைய தேவன் பெரியவர் என்று சொல்ல வேண்டும், இவர்கள் விவேகமுள்ள ஜனம், ஞானமுள்ள ஜனம் என்று சொல்ல வேண்டும் என்று 6ஆம் வசனத்திலே பார்த்தோம் அல்லவா? 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்க வேறு பெரிய ஜாதி எது என்று கேட்கிறார். தொழுகை என்பது வெறுமனை காணிக்கை செலுத்துவதும், பலியிடுவதும், சபை கூடுவதும், ஊழியம் செய்வதும் அல்ல. இவையெல்லாம் தொழுகையிலே இருக்கின்றது. ஆனால் இவற்றை எல்லாம் உண்மையான தொழுகை இல்லாமல் நாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் ஏசாயா புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். தேவன் விரும்புகிறது என்ன? நாம் தொழுது கொள்ளுகிற போது அவர் நமக்கு சமீபத்திலே இருக்கிறாராம். நம்மோடு பேச விரும்புகிறார், நம்மோடு பழக விரும்புகிறார். அவர் சத்தத்தை உடனடியாக புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் அமர்ந்து அவர் பேசுவதை கேட்பதற்கு நாம் நேரம் செலவிட்டால் நிச்சயமாக அவர் நம்மோடு பேசுவதை நாம் கேட்க முடியும். தேவனோடு செய்து கொள்கிற உடன்படிக்கை எவ்வளவு நன்மையானது என்பதை யோசித்து பாருங்கள். இந்த புது உடன்படிக்கையை நாம் செய்து கொள்ளும்போது அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு தருகிறது என்பதை எரேமியா தீர்க்கதரிசி மிக அழகாக எழுதியிருக்கிறார். எபிரேயரில் 2 இடங்களிலே அது சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறார்? தேவன் தம்முடைய பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்திலே எழுதி வைப்பார். அதற்கு பிறகு இவர் தேவன் என்று வேறொருவன் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் தேவனை புரிந்து கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு உறவு தேவனோடு நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள் நாம் யார் என்பதை நமக்கு காட்டும். தேவனோடு நமக்கு உறவு இல்லை என்பதை காட்டும். இதுவரை நான் பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் வீண் வார்த்தைகள், வெட்டியானவை என்பதை அது காட்டும். அப்போதாவது நாம் திருந்தி தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோடு உறவு வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் முதல் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். நமக்கு அடையாளம் தெரிந்திருக்கிறதா? தேவன் ஒரு அழைப்பு விடுகிறார் பாருங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதுதான் இந்த வாரப்பாடத்திலே நமக்கு மனப்பாட வசனம். நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக மாற்றி நம்மை வெண்மையானவர்களாக மாற்றப்போவதாக தேவன் சொல்லுகிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ வழக்காடுவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். வழக்கு என்ற மாத்திரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பது போல தேவனும் நம்ம மேலே ஒரு வழக்கு போட போகிறார் என்று பல சமயங்களில் நாம் நினைத்து கொள்கிறோம். இந்த வழக்கு என்கிற வார்த்தையானது பல இடங்களில் வந்தாலும் இலக்கண அமைப்பில் 3 இடங்களில் மாத்திரம் இதேபோல் வந்திருக்கிறது. இது ஒரு இடம். இது போல ஆதியாகமத்திலும் யோபுவிலும் இந்த வார்த்தை வருகிறது. அந்த இலக்கண அமைப்பில் வழக்காடுதல் என்பது நீதிமன்றத்தில் நடக்கிற வழக்கை பற்றி பேசவில்லை, வா பேசுவோம் என்கிற அர்த்தத்தில் இருக்கிறது. ஆங்கில வேதாகமம் அழகாக சொல்கிறது, கம் லெட் us reason together என்று சொல்கிறது. வாருங்கள் நாம் பேசுவோம், பேசி பார்ப்போம். இந்த புரிந்துகொள்ளல் மிகவும் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசுவானவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி பேசும்போது தீர்க்கதரிசி சொல்வதை பாருங்கள். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். எப்படி நாம் நீதிமான்களாகிறோம்? தேவனை அறிகிற அறிவினாலே. என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். ஆம், எவ்வாறு நாம் நீதிமான்களாகிறோம்? தேவனை அறிகிற அறிவினாலே. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வதனாலே. முதல் பாவத்தை யோசித்து பாருங்கள். எதற்காக ஏவாள் பாவம் செய்தாள்? ஒரு பழத்தை சாப்பிட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். சாத்தான் வந்து சொல்கிறான், அந்த பழத்தை சாப்பிட்டால் நீ இப்போது இருப்பதை விட மிகவும் நல்ல நிலைக்கு நீ வந்து விடுவாய் என்பது தேவனுக்கு தெரியும்.
அதனால்தான் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கார். நீ சாப்பிடு என்று அவளை தூண்டுகிறான். சாத்தான் எழுப்பின அந்த கேள்வியை மனதில் வைத்தவளாக தேவன் மேல் அவளுக்கு சந்தேகம் உண்டாகிறது. தேவன் தாம் யார் என்பதை சொல்லியிருக்க அதை நம்பாமல் அவரை விட்டு அவள் விலகி விடுகிறாள். அதுதான் பாவம். நீதிமானாவது என்றால் என்ன? அவர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்வது தான் நாம் நீதிமான் ஆவதற்கான வாய்ப்பு. அவரை பற்றும் அறிவினாலே தேவன் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று வேதாகமம் சொல்கிறது. நாம் அறிந்திருக்கிறோமா? இங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. புரிந்து கொண்டால் நிச்சயமாக நன்மை இருக்கிறது. எப்படிப்பட்ட நன்மைகள் என்பதை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா 1 அதிகாரம் 19 வசனத்திலே ஒரு வாசிக்கிறோம். 18 வசனத்திலே புரிந்து கொள்ளும்படியாக அளித்தார். 19 வசனத்தில் என்ன சொல்கிறார்? நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பீர்கள். வா நாம் பேசுவோம் என்று ஆண்டவர் அழைக்கிறார் அல்லவா? அவரிடத்தில் போய் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். தேவன் அதற்காக வைத்திருக்க தீர்வுகளையும் அவர் சொல்லுவார். தன்மையிலே தவறு இல்லை என்பதையும் அவர் காட்டுவார். ஏதோ ஒரு வழியில் நிச்சயமாக காட்டுவார். அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு காட்டியிருக்கிறார், உங்களுக்கும் நிச்சயமாக அவர் காட்டுவார். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், உங்களுடைய மனம் தேவனுடைய மனதோடு பொருந்தி அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஒரு வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும். எப்படிப்பட்ட மாற்றம்? நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். நீங்கள் ஒரு உலோகமாக உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். பித்தளை அல்லது தாமிரமாக நினைத்துக் கொள்ளுங்கள். அங்கே மேலே களிம்பு இருக்கிறது, மேலே அழுக்கு மூடி இருக்கிறது. அதையெல்லாம் நீக்கி உன்னை பளபளப்பாக நான் மாற்றுவேன் என்று சொல்கிறார். அவர் செய்கிறேன் என்று சொல்கிறார். செய்ய வேண்டியதெல்லாம் நாம் மனம் பொருந்தி அவர் நல்லவர் என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். எருசலேமை பார்த்து சொல்வது போல இந்த வசனம் அமைந்திருக்கிறது. நீ நீதிபுரம் என்று அழைக்கப்படுவாய், சத்திய நகரம் என்று அழைக்கப்படுவாய். சியோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். புரிகிறதா? இதெல்லாம் தாம் செய்வதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் பாவிகள் என்பது அவருக்கு தெரியும். நாம் நல்லவர்கள் இல்லை என்பது அவருக்கு தெரியும். தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொன்னவர் தானே இயேசு. நான் நல்லவன் இல்லை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் நல்லவனாக என்னை மாற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை இந்த புத்தகம் சொல்கிறது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமாம்? அவர் கூப்பிடுகிறார், வா பேசி தீர்த்து கொள்வோம், பேசி பார்ப்போம், என்னை புரிந்துகொள், நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீ புரிந்துகொள் என்று சொல்லி தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படி வழக்காட அழைப்பதற்கு முன்னராக 16-17 வசனங்களில் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். வழக்காட அழைத்து விட்டு சொல்லுகிறார், நீ செவி கொடுத்தால் நான் உன்னை சுத்திகரிக்கிறேன், உன் தேசம் நல்லதாக போகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படி வழக்காட அழைப்பதற்கு முன்னராக சொல்லியிருக்கிற 2 வசனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நான் என்னை கழுவி சுத்திகரித்து கொள்ள முடியும் என்றால் நான் உங்களை சுத்திகரிக்கிறேன் என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும்? என்னுடைய கிரியைகளின் பொல்லாப்பை நான் அகற்ற முடியும் என்றால், தீமை செய்தலை விட்டு நானாக ஓய முடியும் என்றால் நான் செய்கிறேன் என்று அவர் ஏன் சொல்ல வேண்டும்? இயேசுவானவர் திராட்சை செடி ஓமையை பற்றி சொல்லும்போது என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவர் இல்லாமல் நாம் இதை செய்ய முடியாது. ஆனால் ஏன் அவர் இப்படி சொன்னார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் அல்லவா? நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று 17ஆம் வசனம் சொல்கிறது. செய்ய முயற்சித்து பாருங்கள். உங்களால் முடியுமா முடியாதா என்பது உங்களுக்கு தெரியும். செய்ய முடியும் என்றால் இயேசுவானவர் தேவையில்லை. அவர் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்மை செய்வீர்கள், எல்லோருக்கும் செய்ய மாட்டீர்கள். உங்களுக்கு வேண்டியவர் ஒடுக்கப்பட்டால் ஆதரிப்பீர்கள்,
எல்லோரையும் ஆதரிக்க மாட்டீர்கள். உங்களுக்கு வேண்டியவர்கள் திக்கற்ற பிள்ளையாக இருந்தால் அவர்களுக்காக வேலை செய்வீர்கள். எல்லோருக்கும் செய்ய மாட்டீர்கள். எப்போது நான் எல்லோருக்கும் செய்கிறவனாக மாறுவேன்? இயேசுவானவர் என்னை கழுவினால்தான். எப்போது அவர் கழுவுவார்? நான் அவரிடத்திலே போய் பேசி பழகினால் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். அப்படியானால் இந்த கட்டளைகளை எல்லாம் ஏன் தேவன் கொடுத்திருக்கிறார் என்று கேட்கிறீர்களா? கலாத்தியர் 3:24 பாருங்கள். நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. கட்டளைகளுடைய வேலை என்ன? கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிற வேலை. கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிற வேலை என்றால் என்ன அர்த்தம்? யாக்கோபு 1 அதிகாரத்தில் 2 வசனங்களை வாசிக்கிறார். ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவரிடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். என்ன சொல்கிறார் என்பது புரிகிறதா? இப்படியெல்லாம் நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்று திருவசனம் சொல்லும்போது நீங்கள் பார்த்து உங்கள் முகத்திலே அழுக்கு இருக்கிறது என்பதை கண்டுகொள்கிறீர்கள். அது ஒரு கண்ணாடியாக செயல்படுகிறது. உங்கள் முகத்தில் இருக்கிற அழுக்கு உங்களுக்கு தெரிகிறது. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? கண்ணாடியை பார்க்கிறீர்கள், முகத்தில் அழுக்கு இருந்தால் என்ன பண்ணுவீர்கள்? தண்ணீரை எடுத்து கழுவுவீர்களா? கண்ணாடியை முகத்திலே தேய்த்துக் கொள்வீர்களா? தண்ணீரை எடுத்து கழுவ வேண்டும். திருவசனம் இந்த வேலைத்தான் செய்கிறது. திருவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளின் வேலை இதுதான். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதை புரிந்து கொண்டால் நாம் இயேசுவிடத்தில் செல்ல வேண்டும். அப்படி இயேசுவிடத்தில் செல்லாமல் அவன் சென்று விட்டான் என்றால் தன்னுடைய சாயல் இன்னது என்பதை அவன் மறந்து விடுவான். தான் நல்லவன் என்று நினைத்து கொள்ள ஆரம்பித்து விடுவான். தன்னுடைய அடையாளத்தை மறந்து விடுவான். பலியாக இருந்தாலும் சரி, ஜபமாக இருந்தாலும் சரி, காணிக்கையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நாம் ஏன் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தை மறந்து செய்வோம் என்றால் நம்முடைய சாயல் இன்னதென்பதை மறந்து போனவர்களாக நாம் காணப்படுவோம். அதற்கு பதிலாக ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே என்று தேவனிடத்தில் போவோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். புரிந்து கொள்ள மறுத்தால் என்ன ஆகும்? 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். 18ஆம் வசனத்திலே வா பேசுவோம் என்று கூப்பிட்டார். 19ஆம் வசனம் பேசினால் புரிந்து கொண்டால் நல்லது என்று சொன்னார். 20ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. தேவனோடு பேசி பழக ஆயத்தமாக இருக்கிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. தேவனோடு பேச பேச அவருடைய அழகு தெரியும், அவருடைய அன்பு புரியும். அந்த அன்பை புரிய அதுபோன்று வாழ வேண்டும் என்கிற ஆசை வரும். நாம் சுத்தமாகும். அதை விட்டுவிட்டு வெறுமனே கட்டளைகளை மாத்திரம் நாம் பார்த்து கொண்டே இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மாறப்போவது இல்லை. நம்முடைய முடிவு நம்முடைய கையில் தான் இருக்கிறது. யாரும் வேண்டாம் என்று தேவன் எவரையும் தள்ளப்போவது இல்லை. தாங்களாக விலகிச் செல்கிறவர்கள் தான் அழியப் போகிறார்கள். தேவன் எவரையும் விலக்குவது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று இயேசு சொன்னார். அது முற்றிலும் உண்மை. கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள், அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது என்று 7ஆம் வசனத்தில் சொன்னார். ஏதோ நடந்து முடிந்தது போல சொல்லுகிறார். ஆனால் இது இனிமேல் தான் நடக்க இருந்தது. இவ்வாறு இறந்த காலத்தில் இனிமேல் நடக்கப் போவதை சொல்வது ஏசாயாவுடைய வழக்கம். அதை பின்னாலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன உசியாவின் காலத்தில் நகரம் பாழடைந்து இருக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், உசியாவுடைய காலத்தில் உசியாவுடைய ராஜ்யமும் யெரொபெயாமின் ராஜ்யமும் சேர்ந்து தாவீது ஆண்ட பெரிய பிரதேசத்திற்கு ஒப்பானதாக இருந்தது. ஆனால் உசியாவின் காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் அழிகிறது. எசேக்கியாவுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் அழிகிறது. இஸ்ரவேல் தேசம் மாத்திரமல்ல, சனகெரிப் செய்ததையெல்லாம் நாம் படித்து பார்த்தோம் என்றால் யூதா தேசமும் எருசலேம் தவிர மற்றெல்லாம் அழிந்து போன நிலைக்கு மாறியது என்பதை நாம் கண்டுகொள்ளப்படுகிறது. சனகெரிப் என்கிற அசிரிய அரசன் என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்த்தால் அது உங்களுக்கு புரியும். அவர் நடக்கப் போகிறது என்பதை இன்னொரு உவமையிலும் தேவன் ஏசாயாவுக்கு தெரிவித்தார். யூதா தேசத்தை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பிட்டு ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார்.
அந்த திராட்சை தோட்டத்தில் திராட்சை செடிகளை நாட்டி நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதற்கு செய்யாத எந்த ஒரு வேலையை நான் இனிமேல் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இதற்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்தேன். ஆனால் கனிகாலம் வந்தபோது இனிப்பான பழத்தை தராமல் கசப்பான பழத்தை எது தந்தது என்று வேதனைப்படுகிறார். அதனால் அவர் என்ன செய்ய போகிறாராம், அதை பாழாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முச்செடியும் நெறிஞ்சிலும் உழைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இஸ்ரவேலை காக்கிற அந்த நிழல் அவர்களை விட்டு விலகி விட்டதுனால இதெல்லாம் நடக்கப் போகிறது. நான் வேண்டாம் வேண்டாம் என்று நீங்கள் என்னை விட்டு விலகிச் செல்கிறதுனால நானும் உங்களை விட்டு விலகி போய்விடுகிறேன் என்கிறார். அப்படி விலகி செல்லும்போது இவையெல்லாம் நடக்கும். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகப்பேன், அதை மிதியுண்டு போம் என்றெல்லாம் சொல்கிறார். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லை என்றால் இதெல்லாம் நமக்கு நடக்கும். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் என்றால் இவையெல்லாம் நடக்காது. தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளாக வாழ்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எருசலேமில் எசேக்கியா என்கிற ஒரு அரசன் அப்படி ஒரு தீர்மானம் செய்தார். இந்த ஜனங்களும் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள். அதன் விளைவு என்ன ஆயிற்று? கிமு 701 எருசலேம் முற்றுகை போடப்பட்டது. அந்த முற்றுகைக்கு முன்னராக 46 நகரங்களை, யூத நகரங்களை அவன் அழித்திருக்கிறான். அதற்கு முன்னராக வடதேசமாகிய இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த 46 நகரங்களை அழித்துவிட்டு அவன் சொல்லுகிறான், இந்த எசேக்கியாவை நான் கூண்டு பறவை போல எருசலேமுக்குள்ளே அடைத்து போட்டேன் என்று சொல்கிறான். கூண்டு பறவை போல அடைத்து போட்டேன் என்று தான் சொல்கிறானே தவிர எருசலேமை அழித்து விட்டேன் என்று அவன் சொல்லவில்லை. நான் வென்றேன் என்றும் சொல்லவில்லை, நான் தோல்வி அடைந்தேன் என்றும் சொல்லவில்லை, அடைத்திருந்தேன் என்று மாத்திரம் பேசுகிறான். அடைத்திருந்த அவன் எவ்வாறு தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி போனான் தெரியுமா? இது விளக்கமாக பின்னால் ஒரு பாடத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். நான் சுருக்கமாக ஒரு பகுதியை மாத்திரம் சொல்லுகிறேன். எருசலேமை அழித்து விடுவான் என்கிற ஒரு சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபித்த போது ஏசாயா மூலமாக தேவன் பதில் கொடுத்தார், கவலைப்படாதே, அவன் போய்விடுவான். அன்று ராத்திரியில் அசிரியா வீரர்கள் 1,85,000 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வேதாகம் சொல்கிறது. ஒரு தூதன் எழும்பி இத்தனை பேரையும் கொலை செய்து அவர்களை தேசத்தை விட்டு துரத்துகிறார். மறுபடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வடதேசம் அழிந்து போனது. யூதாவில் பெரிய நகரங்களெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டன. எருசலேம் நகரம் மாத்திரம் இருக்கிறது, அதை முற்றுகை போட்டிருக்கிறான். எதிரி ராஜா அங்கேருந்து தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு காரணம் எசேக்கியா தேவனை தேடினான், அவ்வளோதான். ஏசாயா 1:8 தீர்க்க தரிசனமாக சொல்கிறார் பாருங்கள், சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள் என்று சொல்கிறார். சீயோன் குமாரத்தி என்பது எருசலேம் நகரத்தை சுட்டி காட்டுகிறது. திராட்சை தோட்டத்தில் எல்லாம் திராட்சை செடியாகத்தானே இருக்கும். நடுவில் தங்குவதற்காக ஒரு குச்சு போட்டு இருப்பார்கள், அங்கு மாத்திரம்தான் ஆட்கள் இருப்பார்கள். தேசம் முழுவதும் பாழ்பட்டு விட்டது, எருசலேமில் மாத்திரம் ஆட்கள் இருக்கிறார்கள். வெள்ளரி தோட்டத்தில் குடிசை அப்படித்தான். ஒரு பட்டணம் முற்றுகை போடப்பட்டிருக்கிற சமயத்திலும் அப்படித்தான். வெளியே இருக்கிற பகுதிகளெல்லாம் அழித்திருப்பார்கள். கொஞ்சம் பேர் மீந்திருக்கிறார்கள். மீதமானவர்கள் என்கிற வார்த்தை இந்த புத்தகத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எல்லோரும் அழிக்கப்பட்டு கொஞ்சம் பேர் மீந்திருக்கிறார்கள். ஏசாயா 1:9 ஏசாயா சொல்கிறதை பாருங்கள், சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி கொமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமும் கொமோராவும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டன. ஆனால் தேசம் இங்கே முற்றிலுமாக அழிக்கப்படவில்லை, கொஞ்சம் மீதியை தேவன் வைத்தார். ஏன் அந்த கொஞ்சம் மீதி வைக்கப்பட்டது? அவர்கள் தேவனை தேடினார்கள். நாம் தேவனை தேடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவானில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 17:3 சொல்கிறது. அறிவது என்றால் புரிந்து கொள்வது. தேவனை புரிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். என்னை புரிந்து கொள்ளுங்கள், என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்கிற ஒரு ஏக்கத்தை தான் தேவன் ஏசாயா புத்தகத்தில் முதல் அதிகாரங்களில் நமக்கு காட்டுகிறார்.
நாம் ஒரு புரிந்து கொள்வோமா? 1975ஆம் ஆண்டு ரேமான்டன் என்று ஒரு பையன் நியூயார்க்கில் அந்த குழந்தை பிறந்தபோது தலை எலும்பில் ஒரு முறிவு ஏற்பட்டது. அதனால் சரியான அளவிற்கு ஆக்சிஜன் செல்லவில்லை. அவனுடைய உடல் பாதிக்கப்பட்டது, வளர்ச்சி குன்றியது. அதற்கு பிறகு ஒரு நாளைக்கு 20 முறை வலிப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. அவனுக்கு கண் தெரியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, பல பிரச்சனைகள் அவனுக்கு வந்தன. எல்லாரும் சாப்பிடுவது போல் அவனால் சாப்பிட முடியாது. ஒரே ஒரு உணவு மாத்திரம்தான் அவனால் சாப்பிட முடிந்தது. கெர்பர் ஃபுட்ஸ் என்கிற ஒரு நிறுவனம் அநேக உணவுப் பொருட்களை தயாரித்து வந்தது. அதில் ஒரு விதமான உணவு மாத்திரம்தான் அவனால் சாப்பிட முடியும். அந்த உணவு கம்பெனி ஒரு சமயத்தில் அந்த உற்பத்தியை நிறுத்திவிட்டார்கள். அந்த உணவை உற்பத்தி செய்வதை அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். அந்த உணவு கிடைக்கவில்லை என்ற மாத்திரத்தில் ரேமாண்டனுடைய அம்மா ஒவ்வொரு கடையாக சென்று அந்த கடையில் விற்காமல் இருந்த அந்த உணவை மொத்தமாக வாங்கி கொண்டு வந்து சேகரித்து வைத்து கொண்டார். 1990ஆம் ஆண்டு எந்த கடையிலும் அந்த உணவு கிடைக்கவில்லை. இந்த அம்மா என்ன செய்கிறார்? கெர்பர் நிறுவனத்தை நாடி சென்று, என்னுடைய மகன் உங்களுடைய உணவை சாப்பிட்டால் தான் வாழ முடியும். இந்த தேசத்தில் எங்கெல்லாம் இந்த உணவு கிடைக்குமோ அங்கெல்லாம் நான் வாங்கி சேர்த்து விட்டேன், எல்லாம் காலியாகிவிட்டது. எப்படியாகிலும் நீங்கள் உற்பத்தி செய்து தந்தால் நல்லது என்று போய் ஒரு வேண்டுதல் விடுக்கிறார். இந்த வேண்டுதல் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு தெரிந்தபோது அவர்கள் முதலாளியிடத்தில் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் அதிகம் வேலை செய்து இந்த பையனுக்காக இந்த உணவை நாங்கள் தயாரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இயந்திரங்களை நாம் சரி செய்து அந்த உற்பத்தியை துவங்குவோம் என்று சொன்னார்கள். எனவே கூடுதலான நேரத்தில் அந்த இயந்திரத்தை அங்கே மறுபடியுமாக நாட்டி அந்த உணவு உற்பத்தி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கத்திடத்திலிருந்து பெற்று அந்த ஒரு சிறுவனுக்காக அந்த நிறுவனம் அந்த உணவை தயாரித்து கொடுத்ததுதான். 1995ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அவன் இறந்தான். அது வரைக்கும் அவனுக்கு உணவு கிடைத்தது. எப்படிப்பட்ட தாய்! என்னுடைய பிள்ளைக்கு உணவு கிடைக்க வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளை அது! கண் தெரியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, வெறும் சதை பிண்டம். ஆனால் அவளுக்கு அது பிள்ளை. அவளுடைய அன்பை பார்த்து பல பணியாளர்கள் தங்கள் நேரத்தை ஒதுக்கி தங்களுடைய உழைப்பை கொடுத்து அந்த பிள்ளைக்காக உணவு தயாரித்து கொடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்கிறார் ஆண்டவர். நான் ஒருவன் மாத்திரம் ஒருவேளை ரட்சிக்கப்படுவேன், வேறு எவரும் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த ஆண்டவர் எனக்காக வந்திருப்பார். அந்த ஒருவனுக்காக அந்த தாய் அலைந்தாள் அல்லவா, அந்த ஒருவனுக்காக அந்த பணியாளர்கள் வேலை செய்தார்கள் அல்லவா, இந்த ஒருவனுக்காக என் தேவன் வேலை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் என்பதுதான் அவரிடத்தில் பேசியதன் மூலம் நான் கற்றுக்கொண்ட பாடம். உங்களுக்காகவும் அதை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இயேசுவை நான் இன்றைக்கு உங்களுக்கு சிபாரிசு செய்கிறேன். இந்த புதிய ஆண்டில் இந்த இயேசுவை முற்றிலுமாக நம்பி உங்கள் வாழ்க்கையை அவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். வித்தியாசத்தை நீங்கள் உணர முடியும். ஜெபம் பண்ணுவோம். என் நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நீர் எவ்வளவுக்கு நல்லவர் என்பதை இந்த அதிகாரம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதை புரிந்து கொள்வதற்கு எங்கள் கண்களை திறந்தரணும். தொடர்ந்து உமக்கு சித்தமான பாதையிலே நாங்கள் செல்வதற்கு எங்களை கழுவும், எங்களை சுத்திகரியும். இயேசு நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே.